அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்க லைஃப் பாரபிள்ஸ். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான அதே சமயம் ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். அரபு மொழியில ரொம்ப பிரபலமான ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பெரிய தீ ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து தான் தொடங்குது. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இந்த விளக்க தொகுப்புல இத பத்தி தான் நாம முழுமையா பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு மனிதனோட வாழ்க்கைய மொத்தமா அழிக்கிறது அல்லது ஒரு அழகான வாழ்க்கைய உருவாக்குறது, இது எதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன கோவம், ஒரு தவறான பார்வை, ஏதோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இல்லனா ஒரு அடிக்ஷன், இது எல்லாமே ரொம்ப மெதுவா ஒரு மனிதனோட மனசையும் குடும்பத்தையும் அவரோட நம்பிக்கையும் எப்படி சுட்டு பொசுக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? நாம அடிக்கடி இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துற பல விஷயங்கள்னு தான் மிகப்பெரிய மாற்றங்களே தொடங்குது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு சின்னஞ்சிறிய தீப்பொறி ஒரு பெரிய காட்டையே எரிச்சு சாம்பலாக்கிடும் இல்லையா? அதே மாதிரிதான் நாம யோசிக்காம பேசுற ஒரு வார்த்தை அல்லது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் ஒரு அழகான குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சிடும். ஆனா அதே தீப்பொறி இருட்லையும் குளிர்லையும் நடுங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு உயிர் காக்கும் வெளிச்சட்டையும் கதகதப்பையும் கொடுக்கும். ஒரு சின்ன துவா, ஒரு அழகான புன்னகை, ஒரு மன்னிப்பு, உதவி செய்யற ஒரு கரம், இது எல்லாமே ஒருத்தரோட இருண்ட வாழ்க்கையை எப்படி ஒளியா மாத்துதுன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பகுதி 1. சிறிய விஷயங்கள் அழிவை ஏற்படுத்தும் போது, அதாவது நிழல்களின் மெதுவான எரிதல். இது எப்படின்னு இப்ப பாப்போம். ஆன்மீகத்துல, குறிப்பா இஸ்லாம் இது ரொம்ப ஆழமா சொல்லுது. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் அணுவளவு நன்மை செய்தாலும் அதை காண்பான், அணுவளவு தீமை செய்தாலும் அதை காண்பான். ஹதீஸும் இதைத்தான் தெளிவுபடுத்துது. அதாவது சிறிய பாவங்களை அலட்சியம் செய்யாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து மனிதனையே அழிச்சிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சின்ன பாவம் அல்லது சின்ன நன்மை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. உங்க ஒவ்வொரு சின்ன செயலும் பதிவு செய்யப்படுது, அதுக்கு மிகப்பெரிய எடை இருக்கு. இத அப்படியே நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்களேன். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில நாம் பிஸி அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன மௌனமோ அல்லது ஒரு சின்ன அவமரியாதையோ எப்படி நாளடைவுல ஒரு எமோஷனல் டிவோர்ஸ்ல போய் நிக்குதுன்னு பாருங்க. பெண்கள் மத்தியில வரக்கூடிய சின்ன பொறாம, ஓவர் திங்கிங் எப்படி மன அமைதியே கெடுக்குது. இளைஞர்கள் மத்தியில சோஷியல் மீடியாவுக்கு அடிமையா இருக்கிறது, ஒரே ஒரு முறைதானே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் எப்படி மிகப்பெரிய மன அழுத்தமா மாறுதுன்னு நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இத சைக்காலஜில என்ன சொல்றாங்க தெரியுமா? பிரபலமான உளவியலாளர் கார்ல் யூங் சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவே சிந்திக்க வைக்குது. மனிதன் அவனோட சிறிய மறைமுகமான கெட்ட பழக்கங்களை அலட்சியப்படுத்துறான், ஆனா கொஞ்ச நாள்ல அந்த பழக்கங்களே அவனை முழுமையா தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருது அப்படின்னு அவர் சொல்றார். நாம யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கிற அந்த சின்ன சின்ன கெட்ட குணங்கள் மெதுவா டோபமைன் மூலமா நம்ம மூளையே மாற்றி ஒரு நாள் நம்ம அடையாளத்தை சிதைச்சிடுது. ஷைத்தான் எப்படி வேலை செய்யறான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவன் எப்பவுமே யாரையும் எடுத்த உடனே பெரிய பாவத்துல தள்ளுறதே இல்ல. அவனோட முதல் ஆயுதமே ஜஸ்ட் ஒன்ஸ், அதாவது இந்த ஒரு முறை மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு சின்ன சோம்பேறித்தனம், விடுபட்ட ஒரு தொழுக, அந்த ஒரு முறை மெல்ல மெல்ல பழக்கமா மாறும். அந்த பழக்கம் குணமா மாறும். கடைசியா அதுவே நம்ம விதியா மாறி நம்ம முழு வாழ்க்கையும் இருட்டடிச்சிடும். பகுதி 2. சிறிய பழக்கங்களின் அறிவியல், அதோட கூட்டு வெளிச்சம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுதுன்னு இப்ப பார்க்கலாம். வெறும் 1%. ஆமாங்க, ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல சொல்ற கான்செப்டே இதான். தினமும் 1% நல்ல மாற்றம் கொண்டு வந்தா போதும். உதாரணத்துக்கு, தினமும் உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டியை பார்க்கறத விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் படிச்சீங்கன்னா, ஒரு வருஷத்துல உங்க இதயமே எப்படி பிரகாசமா மாறுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு பேரு தான் கம்பவுண்டிங் பவர். உளவியலாளர் விக்டர் ஃப்ராங்கல் சொல்ற ஒரு விஷயம் என் மனசை ரொம்பவே தொட்டுச்சு. ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று கூட ஒரு மனிதனை உயிரோட வைத்திருக்க முடியும். அவர் நாஜி முகாம்கள்ல அனுபவிச்ச அந்த கொடூரமான வழிகளிலிருந்து கத்துக்கிட்ட பாடம் இது. உங்க வாழ்க்கையில எவ்வளவு இருட்டான கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்க மனசுல இருக்கிற ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு துளி நம்பிக்கை கண்டிப்பா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இப்போ இருக்கிற மாடர்ன் பாசிட்டிவ் சைக்காலஜியும் இதைத்தான் நிரூபிக்குது. மார்ட்டின் செலிக்மேன் என்ன சொல்றாருன்னா, தினமும் நாம நன்றி சொல்ல வேண்டிய 3 சின்ன விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுதுனா அது நம்மளோட மிகப்பெரிய மன அழுத்தத்தை குறைச்சு எல்லையற்ற ஒரு மன அமைதியை தருமா. நம்ம ஆன்மீகத்துல பல நூற்றாண்டுகளா சொல்லிட்டு வர அல்ஹம்துலில்லா அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வை தான் இன்னைக்கு அறிவியலும் ஆணித்தரமா சொல்லுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் இந்த விஷயத்துல ஒத்துப்போகுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சிறிய விஷயங்கள்ல உண்மையுள்ளவன் பெரிய விஷயங்கள்லயும் உண்மையுள்ளவன். பகவத்கீதையில ஒவ்வொரு செயலும் விதை போன்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்த மதம் ஒரு சிறிய எண்ணமே விதியை உருவாக்கும் என்றும், யூத மதம் ஒரு நல்ல செயல் உலகத்தையே உயர்த்தும் என்றும் சொல்லுது.
ஆக மனிதனோட விதியையும் அவனோட கர்மாவையும் தீர்மானிக்கிறது இந்த சின்னஞ்சிறு விஷயங்கள் தான். இதை இஸ்லாத்துல எவ்ளோ அழகா சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சதகா, அதாவது தர்மம். தர்மம் செய்யறதுக்கு பணம் தான் வேணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க பேசுற ஒரு நல்ல வார்த்தையும் தர்மம் தான். உங்க முகத்துல வர ஒரு சின்ன புன்னகை, கவலையில இருக்கிற உங்க நண்பனுக்கு நீங்க கொடுக்குற ஆறுதல், உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது திருப்பி திட்டாம உங்களை கட்டுப்படுத்துறீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே தர்மம் தான். இந்த சின்ன செயல்கள் தான் உங்க வாழ்க்கையில இறைவனின் பரக்கத்தை கொண்டு வரும். பகுதி 3. ஆழமான வாழ்க்கைப் பாடங்கள். உங்களுக்கான தீப்பொறியை இன்றே தேர்ந்தெடுங்கள். இவ்வளவு நேரம் நாம பேசுனதுல இருந்து ஒரு 7 முக்கியமான பாடங்களை சொல்றேன், மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 1. அந்த சிறிய தீப்பொறிய என்னைக்கும் அலட்சியம் செய்யாதீங்க. 2. சின்ன சின்ன நன்மைகள் உங்க வாழ்க்கையில பெரிய பறக்கத்தை தரும். 3. சின்ன பாவங்கள் உங்க இதயத்தை மெதுவா கொன்றுவிடும். 4. உங்க வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை ஒருத்தரை காப்பாத்தவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். 5. தினமும் நீங்க என்ன செய்றீங்களோ அதுவே நீங்களா மாறிடுவீங்க. 6. உங்களோட இந்த சின்ன பழக்கங்கள் தான் மறுமையை தீர்மானிக்க போகுது. 7. உங்களோட சிறிய நல்ல மாற்றம் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சவால். இன்னைக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு சின்னஞ்சிறு மாற்றத்தை கொண்டு வாங்க. விடுபட்ட ஒரு தொழுகையை நிறைவேத்துங்க. உங்களை அழிக்கிற ஒரு டாக்ஸிக் பழக்கத்தை இன்னைக்கே விட்டுடுங்க. யார்கிட்டயாவது மன்னிப்பு கேளுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணி பேசுங்க. இல்லனா ஒரு ஆயத்து படிங்க. யாருக்காவது ஒரு சின்ன ஊக்கம் கொடுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி இப்பவே உங்க கையில தான் இருக்கு. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, சிறியதை அலட்சியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆழமா யோசிங்க. உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. எந்த சிறிய தீப்பொறி உங்க வாழ்க்கையை இப்போ சத்தமே இல்லாம எரிச்சுக்கிட்டு இருக்கு? அது உங்க கோபமா, ஈகோவா, அடிமைத்தனமா, இல்ல இறைவனை விட்டு தூரமா இருக்கிறதா? எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு முன்னாடி அந்த தீயை அணைக்க இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கு. நீங்க எடுத்து வைக்கிற ஒரு உண்மையான அடிவைப்பு உங்க வாழ்க்கைய ஒளியால நிரப்பிடும். ஒரு நாள் இறைவன் நம்ம கிட்ட கேட்பான், நான் கொடுத்த நேரத்தை, வாழ்க்கையை நீ எப்படி பயன்படுத்தினாய் அப்படின்னு. அப்போ நாம தைரியமா சொல்லணும், சின்ன நன்மைகளை நான் ஒருபோதும் அலட்சியம் செய்யல அப்படின்னு. அழிக்கிற நெருப்பா இல்லாம மத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தீபமா வாழுங்க. நான் உலகத்தை எரிக்கவில்லை, ஒளி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு அழகான அடையாளத்தை நாம விட்டுட்டு போவோம். இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த பாடத்தை உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வரதுன்னு இன்னைக்கு இரவே சிந்திங்க. உங்களை நேசிக்கும் உங்களுடைய லைஃப் பேரபிள்ஸ் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.